அவர் பிறப்பால் ஒரு பிறப்பு தான் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறது தகுதிங்கிற அடிப்படையிலங்கிற அர்த்தத்தில் பேசியிருக்காரா? நான் பார்க்கல. உண்மையாக யாரா இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராகி வர்றப்ப அவங்கள முதல்வராக தேர்ந்தெடுக்கிறதுல சட்ட ரீதியா ஜனநாயக நாட்டில் எந்தவித தடையும் இல்லை. அதை தான் நான் சொல்ல வேண்டும். அதுபோல இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கறதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த கருத்து சரின்னு தெரியாது. இப்பொழுது ஒரு கட்சி அரசியல் தலைவர் இருக்காரு, இல்ல ஒரு அரசியல் கட்சியில இரண்டாம் கட்டத்தில் இருக்கிறவங்களுடைய வீட்டு வாரிசுகள் அரசியல்ல வருவதை எப்படி தடுக்க முடியும்? அவர்கள் ஒரு கட்சியில விருப்பப்பட்டு ஜனநாயக நாட்டில் பணியாற்றுவதை எப்படி விரும்ப முடியும்? அவர்கள் தேர்தல் அரசியலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதை எப்படி நாம் தடுக்க முடியும்? அது தடை செய்வது தவறு தானே. அதை தான் நான் சொல்றேன். அம்பேத்கர் புத்தக வெளியீடுகளால் திருமாவளவன் அதுதான் அவர் பதில் சொல்லியிருக்காரு. அது எங்கள் கூட்டணி, நான் இருக்கிற கூட்டணியை பிளவுபடுத்துவதற்கு சிலர் முயற்சி செய்யறாங்க, அதனால நான் அந்த மேடையை தவிர்த்தேன்னு சொல்றாரு. அவர் தான் கிளியரா சொல்லியிருக்காரு. அதை நான் என்ன, அவர் நண்பர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் அவருடைய கருத்து. அது நீங்க அவர் திருமாவளவன் அவர்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும். அதை கூட்டணி அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எத்தனை முறை போட்டியா இருக்கும்? தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த அளவுக்கு தயார்? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்குமான தேர்தலாகத்தான் அது இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் யார்? ஏற்கனவே கேட்டீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தகுதியான, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நீங்கள் எல்லாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தமிழ்நாட்டு மக்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியான நபரை நாங்கள் முதல்வர் வேட்பாளராக தேர்தலுக்கு முன்பே அறிவிப்போம். விஜயுடைய அரசியல் பிரவேசம் இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? அது மற்ற கட்சிகளுக்கு இல்ல, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு தொடங்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் இருக்கு. எந்த அரசியல் கட்சியின் வெற்றியும் தோல்வியும் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. 26 தேர்தல் வரை அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க ஊடகங்கள் பரபரப்பா ஒரு செய்தியை கொண்டு வர்றீங்க. அது எந்த மாதிரி மக்கள் எடுத்துக்கிட்டு அது ஒரு கட்சிக்கு எந்த மாதிரி ஒரு தீர்ப்பை தருவார்கள் என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் சொல்ல முடியும். தவிர இன்னொரு கட்சி தலைவரா நான் சொல்வது நன்றாக இருக்காது என்று நினைக்கிறேன்.